அது என்னோட தப்பு. ம். இது நடக்க நான் விட்டுட்டேன். ஸோ அந்த காலத்துல வந்து ஐ வாஸ் வெரி யங். ஐ Yeah. வாஸ் அ டீனேஜர் வென் திஸ் Yeah. ஹேப்பன்ட். அந்த சம்பவம் நடந்தப்பவே வந்து யூசுவல் நான் சொன்ன மாரி அம்மா எப்பவுமே கூட இருப்பாங்க. அந்த ஒரு பர்ட்டிகுலர் சிச்சுவேஷன்ல அம்மாக்கு ரொம்ப உடம்பு முடியாம, ம். நான் தனியா இருந்த ஒரு சூழ்நிலையில தான் இது வந்து நடந்தது. ம். பட் அப்ப வந்து என்னோட புரிதல் என்னவா இருந்ததுன்னா, அது என்னோட தப்பு. ம். இது நடக்க நான் விட்டுட்டேன் அப்படின்றது வந்து ரொம்ப நாள் எனக்கு புரிதலா இருந்தது. இன்ஃபாக்ட் அம்மா தான் வந்து எனக்கு பயங்கர பக்கபலமா இருந்து, அந்த ஒரு ரொம்ப அந்த ஒரு அ ஒரு ஒரு அஷேம்டான ஒரு ஃபீலிங்ல இருந்து என்ன வெளிய கொண்டு வந்தது அம்மா தான். ஏன்னா ம். பிகாஸ் ஷி செட் இது உன்னோட தப்பு இல்ல. இது நடந்துடுச்சு. பட் நடந்ததுனால உன் வாழ்க்கை முடிஞ்சு போகல. இன்னும் எவ்வளவோ இருக்கு வாழ்க்கையில. நெறைய சாதிக்கிறதுக்கு இருக்கு. இதுலேருந்து நீ மீண்டு வரணும். ஸோ அட் தட் டைம் ஒரு இளம் பருவத்தில வந்து இத வந்து ஒரு பப்ளிசிட்டியா நான் தான் ம். சொன்னேன்ல வெரி பிரைவேட் Private பெர்சன். person. சும்மாவே பப்ளிசிட்டி தேடாத ஒரு ஆளு. ம். அப்ப இருக்கும்போது ஆஸ் மீ அண்ட் மை மதர் ஆஸ் அ ஃபேமிலி வி டிசைடட் அந்த அந்த மாரி ஒரு பப்ளிசிட்டி எங்களுக்கு தேவை கிடையாது. ம். ஏன்னா, இத சொல்லியிருந்தா, இதிலேருந்து நல்லது ஏதாவது வந்திருக்குமா இல்லையான்னு தெரியாது. பட் ம். கண்டிப்பா ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டியும், ஒரு கான்ட்ரோவர்சியும் ஆயி, அத பத்தி ஒரு 1000 கேள்வி கேட்டு திரும்ப திரும்ப வந்து அத ரீலிவ் பண்ற ஒரு ஒரு தருணம் வந்திருக்கும். அதனால வேண்டான்னு ஒரு கான்ஷியஸா ஒரு டிசிஷன் அப்ப எடுத்தேன்.